இங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாரு இல்லையா, இவரை எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இவர் தான் நேபாளுடைய பிரைம் மினிஸ்டர். இப்ப இவங்களுடைய வீடு அந்த நாட்டுடைய பார்லிமெண்ட் அப்படின்னு எல்லாமே அடிச்சு நொறுக்கி தீ வச்சிருக்கிறாங்க இந்த ஜென்சி இளைஞர்கள். சில நாட்களுக்கு முன்னாடி 26 சோசியல் மீடியா ஆப்ஸை பேன் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்காகவா இவ்வளவு பெரிய போராட்டம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. ஏன்னா நேபாள் நாட்டுல ஊழல் அதிகமா இருக்குது, வேலை வாய்ப்பே இல்ல. ஆனா நேப்போ கிட்ஸ், நேப்போ பேபின்னு சொல்லப்படுற பொலிட்டீசியன்ஸ் பசங்க எல்லோருமே வெளிநாடுகள்ல படிப்பு, காரு, பணம் அப்படின்னு பெரிய அளவுல இருக்கிறாங்க. அவங்கள பத்தி இவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இதனால தான் சோசியல் மீடியாவை பேன் பண்றாங்க. இதுக்கு அப்புறம் தான் இந்த போராட்டமே வெடிக்குது. இதனால அந்த ஜென்சி பசங்க மேல நேபாள அரசு போலீஸை வச்சு கண்மூடித்தனமா சுட்டு தள்ளுறாங்க. இதுல 19 சின்ன பசங்க இறந்து போயிடுறாங்க, 100க்கு மேல ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. இதனால இந்த போராட்டம் பெரிய அளவுல வெடிச்சு பார்லிமெண்ட்டுக்கு தீ வைக்கிறது, மினிஸ்டர் அடிச்சு ஓட விடுவது அப்படின்னு பெரிய அளவுல மாறிடுச்சு. இப்ப அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணிட்டாரு. ஆனா போராட்டம் பண்றவங்க கோரிக்கை என்னன்னா, நேபாள ஊழல் இல்லாத நாடா மாத்தணும் அப்படின்றதுதான்.